காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். பிரியமானவர்களே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தமும் ஜீவனும் அன்பும் நிறைந்த நீதிபரராயிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை முழு இதயத்தோடு உம்மை நேசிக்கிறோம், உம்மோடு பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி தெரிவிக்க வந்திருக்கிறோம். தனிப்பட்ட தேவைகள் உண்டு, குடும்ப ரீதியாக தேவைகள் உண்டு, வேலை சம்பந்தப்பட்ட தேவைகள் உண்டு, ஊழியத்தின் பாதையிலே இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் உண்டு. உமக்கு நன்றியோடு தெரிவிக்கிறோம். சகலத்தையும் பார்த்து கொள்வேன் என்கிற அந்த அதிசயமான வார்த்தை, என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த அன்பின் வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். என்னோடு இப்பொழுது இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய தேவைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக. நாங்கள் இன்று தியானிக்கக்கூடிய பாடங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் தந்தையே, ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஆண்டவரின் அன்பும் கவனிப்பும். என் அன்பிற்கினியவர்களே, வேதாகமத்தை நாம் திறந்து படிக்கும் போது தேவனுடைய மீட்பின் வழியே வித்தியாசமானது. நீங்களும் நானும் நினைக்கிற படியாக அல்லாமல் வித்தியாசமான மீட்பின் வழியை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு தந்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியை தான் நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக, நம்மை இவ்வளவாக அவர் நேசிக்கிறார், அவருடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கிறது என்பதை இன்று ஆழமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவேல் புத்தகத்திற்கு முன்பாக தொடர்ந்து வரக்கூடிய ஓசியாவின் புத்தகத்திலே 14வது அதிகாரத்தின் வசனம் 7
அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய மீட்பின் வழி வித்தியாசமானது என்று சொல்லி முதலாவது உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆங்கில இசையின் புகழ்பெற்ற சிறந்த நாடக கலைஞன் என்ற பாடலானது அதன் முக்கிய கதாபாத்திரத்தினால் தன் குடும்பத்தையும் சிநேகிதர்களையும் காயப்படுத்தியதை குறித்து சுய உணர்வு அடைந்து பாடப்படுகிறது. அந்த பாடல் தன் சொந்த வீட்டிற்கு திரும்புவதின் மகிழ்ச்சியையும் தன்னிடத்தில் உள்ளதே போதுமானது என்ற நிறைவையும் கண்டறிவதாக அமைந்துள்ளது. இங்கு பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு தரப்பட்டுள்ள 14 அதிகாரங்களாகிய ஓசியாவின் புத்தகத்திலும் அந்த புத்தகம் நிறைவு பெறும் போது இதே போதுதான் முடிவடைகிறது. ஓசியா புத்தகத்திலே தன்னிடமாய் திரும்புபவர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியையும் மீட்பையும் தருவதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஓசியா புத்தகத்தின் பெரும்பான்மை தேவனுக்கும் அவருடைய ஜனத்திற்குமான உறவை துரோகம் செய்யும் ஒரு மனைவியோடு ஒப்பிட்டு தேவனை நேசிக்கவும் அவருக்காய் வாழவும் தவறின இஸ்ரவேலின் தோல்வியை இங்கே முன்வைக்கிறது. குறிப்பாக ஓசியா 14வது அதிகாரத்திலே தேவனை ஏமாற்றியதை எண்ணி இருதயம் உடைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் மனம் திரும்புபவர்களுக்கு தேவனுடைய அளவில்லாத அன்பு, கிருபை மற்றும் மீட்பு ஆகியவைகள் இலவசம் என்னும் நம்பிக்கையின் செய்தி முன்வைக்கப்படுகிறது. ஓசியா 14 வசனங்கள் 1, 2, 3 இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறமாட்டோம். எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 4வது வசனத்திலே, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய கிருபையை பனியை போல பொழிந்து லீலி புஷ்பத்தை போல தானிய விளைச்சலை போலவும் செழிக்க பண்ணி சீர்படுத்த முடியாத உறவை மீண்டும் புதுப்பித்து திருப்தியாக்குகிறது. 5, 6, 7 வசனங்களிலே, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படர்வார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல இருக்கும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பிற்கினியவர்களே, ஆண்டவரின் அன்பையும் கவனிப்பையும் தான் நாம் இன்று தியானித்து வருகிறோம். தேவன் ஒவ்வொரு தனிநபரையும் சபைகளையும் மீட்டுக் கொள்ளக்கூடிய வழி, அவருக்கு பிரியமான ஜனங்கள் அல்லது அவரை நோக்கி கூப்பிடுகிற அவரையே சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஒவ்வொரு மீட்பின் வழியும் வைத்திருக்கிறார். நாம் யாரையாவது காயப்படுத்தினது உண்டானால் நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய வாழ்வில் தேவனுடைய இரக்கத்தை நமக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டாலோ நமக்கு அளிக்கப்பட்ட நல்ல வரங்களை காலாகாலத்திற்கும் பாழாக்குகிறோம். ஆனால் தாழ்மையோடு தேவனிடத்திற்கு நாம் திரும்பினால் ஆண்டவருடைய அன்பு எப்போதும் உங்களையும் என்னையும் அரவணைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்பதை நாம் நிச்சயமாகவே உணர முடியும். வாழ்க்கையிலே அதை பார்க்க முடியும். சகோதர சகோதரிகளே, சரி செய்ய முடியாத சூழ்நிலைகளிலிருந்து தேவன் உங்களை விடுவித்ததை எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறீர்கள்?
சற்று சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நேரங்களாகவும் அமைய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களிலே சுகமாக்கி புதுப்பிக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு தேவைப்படுகிறது? சிந்தியுங்கள். நம்முடைய ஆண்டவருடைய அன்பும் கவனிப்பும் வித்தியாசமானது. உதாரணமாக பரிசுத்த வேதாகமத்திலே 42 அதிகாரங்கள் யோபுவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபுவின் புத்தகம் 38 வசனம் 27 வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார் என்கிற கேள்வியோடு இந்த வசனம் இருக்கிறது. இப்படி ஒரு அருமையான ஊழியக்காரியும் அவருடைய மகளும் இயற்கையை கவனித்துக் கொண்டிருந்த போது அந்த ஊழியக்காரி அவருடைய 60 வயது மகளோடு வீட்டிலே அமர்ந்து கொண்டு கண்ணாடி கதவுகளின் வழியாக பளிச்சென்று மின்னிய அந்த மின்னல் காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்களாம். ஓ, தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அந்த சின்ன பிள்ளையாகிய அந்த ஊழியக்காரியோட மகள் சொல்லிக்கொண்டே இருந்தாளாம். அதையே தான் அந்த ஊழியக்காரியும் யோசித்திருக்கிறார்கள். நாம் எவ்வளவு சிறியவர்கள், தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அவர்களுக்கு அப்பொழுது நன்றாக புரிந்ததாம். அன்பிற்கினியவர்களே, சில நேரங்களே நமக்கு இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தெளிவாக சில காரியங்கள் நமக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டுமானால் இயற்கையை தேவன் எவ்வளவாக படைத்திருக்கிறார், வெளிப்பட்ட தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில எப்படி வேலை செய்திருக்கிறது என்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபு புத்தகத்தில் வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார் என்ற கேள்வி நமக்கு நினைவுக்கு வருகிறது. யோபு 38 வசனம் 27 பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய வல்லமை குறித்து யோபுக்கு நினைவுபடுத்த வேண்டியது இருந்தது. வசனங்கள் யோபு 38 வசனங்கள் 34 முதல் 41 வரையிலும் படித்தால் நமக்கு நன்கு புரிகிறது. தூளானது ஏக பாலமாகவும் மண் கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளவும் ஆகாயத்து துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே இருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? இப்படி தேவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் தேவன் மூலமாக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெளிப்படக்கூடிய தேவ வல்லமையும் இங்கு யோபு அழகாக எழுதியிருக்கிறார். யோபுனுடைய வாழ்க்கை சிதைந்து போன ஒரு வாழ்க்கை. அவனுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவன் உடைக்கப்பட்டான், வியாதிப்பட்டான். யோபுனுடைய நண்பர்கள் அவனிடத்தில் கரிசனையோடு இல்லை. யோபுவின் புத்தகத்திலே 2 அதிகாரம் வசனம் 9 யோபுனுடைய சொந்த மனைவி இப்படி வியாதிப்பட்டு உடைக்கப்பட்டிருந்த வேளையிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். சில மனைவிமார்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். என்னுடைய கிராமத்திலே நான் சென்றிருந்த போது இப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரனுடைய மனைவி இப்படி சொல்லதாக நான் கேள்விப்பட்டேன். அருமையானவர்களே, கடைசியிலே யோபு தேவனை பார்த்து ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார். அதிகாரம் 24 நாம் படிக்க முடிகிறது. தேவன் பெருங்காற்றிலிருந்து அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அதிகாரம் 38 தான் அதிலே நாம் படிக்கிறோம். உலகத்தில் காணக்கூடிய அனைத்து காரியங்களிலும் தேவனுடைய ஆளுகையை தேவன் யோபுக்கு நினைவுபடுத்துகிறார். யோபு தேற்றப்படுகிறார். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை பார்க்கிறது என்று அழகாக யோபு 42 வசனம் 5 யோபு பதிலளிக்கிறார். வேறு விதமாய் சொன்னால், இப்போது புரிந்து கொண்டேன், தேவனே, நீர் என்னுடைய வட்டத்திற்குள் பொருந்துகிறவர் அல்ல, நீர் மகா பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மிடம் இருக்கக்கூடிய தேவ வல்லமை எந்த வல்லமைக்கும் நிகரானது அல்ல என்பதை
அங்கே யோபு ஒத்துக்கொள்கிறார். அன்பானவர்களே, வாழ்க்கை சிதறடிக்கப்படும் போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக ஆறுதலான காரியம் என்னவென்றால், கீழே அமர்ந்து மின்னல் மின்னுவதை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை உண்டாக்கிய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று உங்களை தேற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்துகிற பாடல்களை தேர்ந்தெடுத்து பாட வேண்டும். வேத புத்தகத்தை விரித்து வைத்து ஒவ்வொரு வார்த்தை உங்களோடு பேசும்படியாக அனுமதிக்க வேண்டும். அப்படி என்றால் தொடர்ந்து நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். நீங்கள் கடைசியாய் தேவனுடைய வல்லமையின் பிரதிபலிப்பை பார்த்தது எப்பொழுது? உங்களுடைய வாழ்க்கையிலே அது நடந்திருக்கிறதா? தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி அவருடைய அன்பும் கரிசனையும் நிகழ்ந்திருக்கிறது? சிந்தியுங்கள். நீங்கள் சாட்சியிடக்கூடிய ஒவ்வொரு வாரத்திலும் ஆலயத்தில் சென்று சாட்சி சொல்லுகிற வாரங்களாக இருக்கட்டும். கர்த்தர் பெரியவர், அவருடைய அன்பும் அரவணைப்பும் மாறாதது, பெரியது. வல்லமையுள்ள தேவன் தொடர்ந்து உங்களை மீட்பின் பாதையிலே நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்பாக கரிசனையாக எங்களை தேற்றி வருகிற தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மீட்பின் வழி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வித்தியாசமானது என்பதை அழகாக கற்றுத்தந்தீர். ஜீவாதிபதியே, நாங்களும் நன்மையை அனுபவிக்கும் போது மட்டுமல்ல, எப்போதும் உம்முடைய சுவாபத்தின் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்ப்பதற்கும் உம்மை சிறிய வட்டத்திற்குள் பொருத்தி பார்க்கும் எங்களுடைய பார்வையை மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். மின்னலை கட்டுப்படுத்தும் அளவிற்கு நீர் பெரியவர் என்றால், எங்களுடைய வாழ்க்கையின் சவால்களில் எங்களுக்கு உதவி செய்வதற்கும் நீர் வல்லவர் என்பதை நம்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த சூழ்நிலை